ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொண்டக்கடலை தோசை எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது கூட நம்ம அரிசியோ உளுந்தோ எதுவுமே ஆட் பண்ணாம வெறும் கொண்டக்கடலையை மட்டும் வச்சு அரைச்சே இந்த தோசை ரெடி பண்ண போறோம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுகர் லெவல்லாம் அதிகமா இருக்கிறன்றவங்களுக்கு இந்த தோசையை நீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல்டா இருக்கும். அதிகமான புரோட்டீன் நிறைந்தது. இன்னைக்கு கொண்டக்கடலையை நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம 8 இருந்து 10 ஹவர்ஸ் தண்ணியில சோக் பண்ணி வச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க, கொண்டக்கடலை நமக்கு நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ இதை 2 இருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்க போறோம். தண்ணி எதுவும் உள்ள சேர்த்து அரைக்க போறது கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைக்கும் போதே கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் உப்பு சேர்க்கிற வீடியோ கட் ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போயே அரைச்சி எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஜார்ல லைட்டா தண்ணி ஊற்றி அதை மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு இருந்தாதான் தோசை கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம். பேனை ஸ்டவ்ல வச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். உளுந்து சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை லைட்டா தாளிச்சு இந்த மாவு கூட சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல உங்களுக்கு வேணும்னா லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம தோசைகளை அடை பதத்துக்கு நீங்க சுட்டுடுங்க. ரொம்ப நைஸா சுட்டாதீங்க, திருப்ப முடியாது நம்மளால. சிம்ல வச்சு சுடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்க போறோம். சிம்லேயே தான் இருக்கணும் நமக்கு அடுப்பு. அப்படின்னாதான் நமக்கு மாவு இல்லாம தோசைகள் நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணலாம். ஒரு பேனை அடுப்புல வச்சு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் சேர்த்து உளுந்து மட்டும் சேர்த்துருக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவு. இஞ்சி ஒரு கட்டை விரல் அளவு சேர்த்துருக்கேன். 3 பூண்டு பல், 3 வரமிளகாய் சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் லைட்டா எண்ணெயில வதக்குனதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உள்ள. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன தக்காளியா இருந்தா 4 சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளியா இருந்தா 3 போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவைன்னா நீங்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. இப்போ இது கூடயே நீங்க உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு தக்காளியோட தோல் சுருங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்தனா மிக்ஸி ஜார்ல போட்டுனா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னி செஞ்சாலும் நீங்க கொஞ்சம் காரமா செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தோசை சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சத்தான ரெசிபி இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.